Hello friends, welcome to BeProFreelanceServices. நம்ம சேனல்ல virtual assistant tips அப்புறம் ஆன்லைன்ல மணி earning tips பத்தில வீடியோ போட்டு வரோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா guys, ப்ரொஃபஷனலா எப்படி நம்ம கண்டென்ட் ரைட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். கூடவே அதற்கான ஒரு டூலையும் பார்க்க போறோம். கண்டென்ட் எதுக்கு தேவைப்படும்னு பாத்தீங்கன்னா கைஸ், நீங்க பிளாக் ரைட் பண்றதுக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது போஸ்ட் பண்றதுக்கும் ஈவன் உங்களுடைய அப்பர் ப்ரொஃபைல்ல டிஸ்கிரிப்ஷன் ரைட் பண்றதுக்குமே உங்களுக்கு கண்டென்ட் தேவை. ஓகேங்களா? சோ இந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீயா இருக்கணும். அதாவது நீங்க போஸ்ட் பண்ற கண்டென்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் வந்து போஸ்ட் பண்ணாததா இருக்கணும். ரொம்பவே யூனிக்காவும் லெஜிட்டாவும் இருக்கணும் கைஸ். சோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் பண்ணி தரதுக்கு சில ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு போட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியோட கீவேர்ட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? சோ அவங்களுடைய பிளாக் கண்டென்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஷோ ஆகும். சோ இப்போ அந்த கண்டென்ட்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ப்ரொஃபஷனலா வந்து ரைட் பண்ணிருப்பாங்க. இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியும் அதே மாதிரி அந்த கிராமரும் நம்ம வந்து படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு யூனிக் கண்டென்ட் தான் அப்படின்னு வந்து நம்மளுக்கு படிக்கிறப்பவே தெரியும். அந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ரைட்டர் வந்து எழுதிருக்கலாம், அப்படி இல்லாட்டி அந்த பிசினஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸே கூட அதை ரைட் பண்ணிருக்கலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்கும். நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா கைஸ் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நீங்க ரைட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கீவேர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய கண்டென்ட் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரைட் கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேன்வா ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த கேன்வால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்ட் பண்றதுக்கு ஒரு டெமோ மாதிரி ஒன்று பார்த்துக்கலாம். இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படிதான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாருங்க, சக்சஸ் இஸ் கெட்டிங் வாட் யூ வாண்ட், ஹாப்பினஸ் இஸ் வாண்டிங் வாட் யூ கெட் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோட் வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட்டட் தான், பட் கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட்டோடைய ஆத்தருடைய நேம் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கைஸ் கண்டென்ட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த டெம்ப்ளேட் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டெம்ப்ளேட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கேஜிங் கண்டென்ட் ரைட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ இந்த கண்டென்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம சர்ச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைஸ், நான் ஒரு வெப்சைட் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த வெப்சைட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா copy.ai. ஓகேங்களா? இந்த copy.ai வெப்சைட் லிங்க், இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு $35 வந்து சார்ஜ் பண்றாங்க. நீங்க ஆனுவலா பே பண்ணீங்கன்னா, மந்த்லி பே பண்ணீங்கன்னா நீங்க பெர் மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா $49 பே பண்றாங்க. ஃப்ரீ ட்ரையலும் அவைலபிளா கொடுத்துருக்காங்க. 7 days வந்து நம்ம ஃப்ரீயாவே இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஃப்ரீ ட்ரையல் இப்போ லாகின் பண்ணிருக்கேன். என்னோட அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் கூகுள் சைன்இன் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அந்த copy.ai வெப்சைட் உடைய டேஷ்போர்ட். ஓகேங்களா? சோ இந்த டேஷ்போர்ட்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட்லாம் வந்து கிராப் பண்ண முடியும். அது எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கைஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரி கீழே வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஒரு ஆப்ஷனும் இருக்கு. இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரைட் சைட் போர்ட்டல்ல ப்ராடக்ட் ஆர் பிராண்ட் நேம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கைஸ். ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சிம்பிளா வந்து ஜார்ஸ்ன்னு நான் வந்து போட்டுக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரைப் யுவர் ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் வந்து எதை பத்தினது அப்படின்னு சொல்லி இங்க சிம்பிளா கேட்டிருக்காங்க கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கைஸ், நான் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஜார்ஸ் நான் சொல்லி இங்க கூகுள் சர்ச் பண்ணிக்கிறேன். ரிசல்ட் வரும் இல்லைங்களா? ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ப்ராடக்ட்ல நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கிரியேட் கொடுத்தோடனே பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த copy.ai வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் டைட்டிலையும் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனையும் வந்து பாத்தீங்கன்னா ரீட் பண்ணும். ரீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே அவங்க ரைட் பண்ண AI கண்டென்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஷோ ஆகும் கைஸ். ஆல்ரைட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ப்ராடக்ட் நேமும் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 lines ரைட் பண்ணதும் வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே நம்மளுக்கு வந்து அந்த ஜாரை பத்தின டீடைல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கண்டென்ட்டா ஷோ பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீ கண்டென்ட். இந்த கண்டென்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கைஸ் நம்மளுடைய மார்க்கெட்டிங்கோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்லயே அப்லோட் பண்றதுக்கு வந்து இந்த கண்டென்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் கேப்ஷன்ஸ் கொடுக்குறேன். இந்த இன்ஸ்டாகிராம் கேப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் டிஷர்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ஸ் டிஷர்ட்டை பத்தி போட போறோம். அதனால கிட்ஸ் டிஷர்ட்ஸ் நான் சொல்லி இங்க கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம ஒன்ஸ் இங்க கிரியேட் கொடுக்கலாம். ஆல்ரைட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா கைஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் கேப்ஷன்ஸ் வந்து கிட்ஸ் டிஷர்ட்ஸ்னு சொல்லி நம்ம இங்க கொடுத்துருக்கோம். அந்த டிஷர்ட்டுக்கு தகுந்த கண்டென்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க கீழே ஷோ ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கிட்ஸ் ஆர் அவர் ஃபியூச்சர், தி ஃபியூச்சர் இஸ் லுக்கிங் ஆசம் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேட் கண்டென்ட். இந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் காப்பி பண்ணி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த போஸ்ட்ல வந்து நான் வந்து நீட்டா இங்க எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்
நான் இந்த எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு சிம்பிளாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஹெட்டிங் கொடுத்து இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இது பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் கைஸ் இதை நான் செலக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கூட வந்து இந்த ஃபாண்ட் ஸ்டைலையும் நான் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரைட் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருக்குது. ஸோ இதோடைய தீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் தீம் சேஞ்ச் பண்ணனாலும் இங்கே நீட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் கண்டென்ட்டையோ வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கண்டென்ட் கிரியேஷனை நம்ம பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய பர்சனல் இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணிடலாம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான ஹேஷ்டேகையும் கரெக்டானவங்களை டேக் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து ரொம்பவே வியூஸ் வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கூடவே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வேணும், SEO நிறைந்த கண்டென்ட் வேணும். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க copy.aiங்கிற ஒரு டூல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணலனாலும் வேற டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபேஸ்புக் பிரைமரி டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. கூகுளில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஹெட்லைன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் டிஷர்ட்ஸ் நான் போட்டு கிரியேட் பண்ணனா இங்கே கூகுள் ஹெட்லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டென்ட் இங்கே ஷோ ஆக ஸ்டார்ட் ஆகிரும். ஆல்ரைட், இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் கூகுள் கண்டென்ட் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில சர்ச் ரேங்கிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த கூகுள் டெஸ்கிரிப்ஷன் கூகுள் ஹெட்லைன்ஸில் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டென்ட் இங்கே ரெடி ஆகிருச்சு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டெஸ்கிரிப்ஷன்ஸ் ஆல்ரைட் கூகுள் டெஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ட்ரெண்டிங்கான டெஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் வந்து இங்கே ஷோ ஆகிருச்சு. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுக்கு நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் அப் டூல்ஸ், வெப்சைட் காப்பி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்குலாம் இமெயிலில் வந்து கண்டென்ட் போடுறதுக்கு வந்து கண்டென்ட் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேஷனுக்கு இவங்க கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேல்ஸ் காப்பி, ரைட்டிங் டூல்ஸ், பிரெயின்ஸ்டார்மிங் டூல்ஸ், அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் பர்சனல் டூல்ஸில் கவர் லெட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கவர் லெட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு நான் இங்கே சொல்லி சர்ச் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கிரியேட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுக்கு கவர் லெட்டர்லாம் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. கவர் லெட்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரோ, அப்புறம் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் எண்ட் இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. சிம்பிளி நம்ம இந்த இன்ட்ரோங்கிறதையும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் எண்ட் இதெல்லாம் நம்ம வந்து டெலிட் பண்ணிட்டு ஒன்ஸ் இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம காப்பி பண்ணி நம்மளுடைய அப்போர்க் ஃபைவர் ப்ரொஃபைல்ல கூட நம்ம டெஸ்கிரிப்ஷனாக கவர் லெட்டராக கூட நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஸ்டார்ட் அப் பிகினர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல் ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கவர் லெட்டர் மூலிமா உங்களுடைய பர்சனல் ஃப்ரீலான்சிங் ப்ரொஃபைல்ஸையுமே கூட நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல ஏதாவது நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா இங்கே வைரல் ஐடியாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த வைரல் ஐடியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் வீடியோ வந்து என்ன கேட்டகரியோ அதை நம்ம கொடுத்துட்டு இங்கே கிரியேட் கொடுத்தோம்னா நம்மளுக்கான ஐடியாஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் எந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம், எந்த மாதிரி டைட்டில் வைக்கலாம், இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஐடியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். கூடவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டைட்டில்ஸ், இந்த வீடியோ டைட்டில் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் கூட நம்ம கரெக்டான டைட்டில் வச்சுக்கலாம். இதில் கொடுக்குற கண்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் வெளியே மோஸ்ட்லி யூஸ் ஆகாத கண்டென்ட்டாக இருக்கும். நம்ம வந்து காப்பி பண்ணி ஈஸியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு சின்னதான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். ஒன்ஸ் இந்த ஃப்ரீ ட்ரையல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் வேற ஒரு இமெயில் ஐடி போட்டு இதில் லாகின் பண்ணி இன்னொரு 7 days நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கான கண்டென்ட்டை வந்து நீங்கள் இதில் கிரியேட் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க கைஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். கண்டிப்பாக நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே.